ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இது போல் ஒரு பழைய கேஸ்கெட் தான் எடுத்திருக்கேன். இங்கே மேலே மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது போல் நம்ம ஒன் சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இது கூடவே ஒரு பேங்கிள் ஒன்று எடுத்திருக்கேன், மெட்டல் பேங்கிள். அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பேங்கிளை கட் பண்ணதை ஒரு பாதியை இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி விட்டு எடுத்துகிட்டு இதை இப்படி மடக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு அதே மாதிரி இந்த ஹோல்ஸ்லேயும் நம்ம அந்த மீதி பாதியை விட்டு எடுத்துக்கலாம். இந்த பேங்கிளையும் இதில் விட்டுட்டேன். இதை ஒரு லாக் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது ஒரு லாக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது என்ன இழுத்தாலும் கலண்டு வராது. நம்ம இதை மாதிரி தான் கழட்டி எடுக்கணும். இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேங்கிள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை போட்டு வைக்கிறதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இது போல் நம்ம எவ்வளோ பேங்கிள் இருந்தாலும் இதில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் கவரோடு இருக்கிற பேங்கிள் கூட நம்ம போட்டு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்க பேங்கிள் எல்லாத்தையும் நான் இதில் போட்டுட்டு இந்த மாதிரி லாக் மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு நெட் கிளாத்து தான் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கிறேன் பாருங்கள். ஒரு பக்கம் மடிச்சுட்டு இன்னொரு பக்கமும் அப்படி இப்படி மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ஒரு கிளிப் எடுத்து இந்த இடத்தாண்ட நடுவில் இந்த மாதிரி நான் குத்தி விட்டுக்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஓப்பன் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் இது போல் கலர் தர்மாக்கோல் பால்ஸ் எடுத்து இதில் உள்ளே நான் போட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு இதை அப்படி மடித்து அதே கிளிப்பை ஓப்பன் பண்ணி நம்ம குத்தி விட்டுக்கலாங்க. நம்ம மடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து இந்த மாதிரி குத்திக்கணும். இப்போ இந்த ஓப்பன்லேயும் நான் தர்மாக்கோல் பால்ஸை நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டோன்னே ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு தர்மாக்கோல் பால்ஸ் இருக்கும். இப்போ அந்த கிளிப்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து ரெண்டுமே மடித்து இது போல் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் தர்மாக்கோல் பால் இருக்குது. இந்த மாதிரி ப்ளீட் வச்சுக்கலாம். அது பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ளீட் வச்சு நல்லா இதை டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி நூல் வச்சு நான் கட்டி எடுத்துக்கிறேன். நல்லா நாட் போட்டு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நம்ம கட்டி எடுத்தாச்சு. கட்டி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஸ்டோன் செயின் தான் நான் ஒட்டிக்க போகிறேன். நடுவில் இந்த மாதிரி ஸ்டோன் செயினை க்ளூ வச்சு ஒட்டி நான் எடுத்துக்க போகிறேன். இது போல் நம்ம ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதை நம்ம ஒரு கிளிப்லேயோ இல்லை ரப்பர்லேயோ நம்ம ஒட்டிக்கலாம். நான் இப்போ எப்படின்னா கிளிப்பில் தான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கிளிப்பில் ஒட்டிட்டு அழகாக குழந்தைங்களுக்கு நம்ம குத்தி விடும் போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி வேஸ்ட்டான கிளாத் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி காலி பொட்டு பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். இந்த பொட்டு பாக்கெட்டில் இந்த மாதிரி ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இது க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டாப்லர் அடிச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நடுவில் நான் ஸ்டாப்லர் அடிச்சுக்கிறேன் பாருங்கள். இப்போ ரெண்டு பக்கம் ஓப்பன் இருக்கும். இந்த ரெண்டு பக்கம் ஓப்பனில் ஒரு சைடு மட்டும் ஓப்பன் விட்டுட்டு இன்னொரு சைடில் நான் ஸ்டாப்லர் அடித்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டாப்லர் அடித்து எடுத்த உடனே இது பார்க்க ஒரு பவுச் மாதிரி இருக்கும். இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு இதெல்லாம் இருக்கும். இதை இது உள்ளே போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பவுச் மாதிரி இருக்கனால நம்ம இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். எல்லாமே ஒரே மொத்தமாக ஒரே இதுள்ளே இருக்கனால நமக்கு தேவைப்படும் போது தேடாமல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பொட்டு பேக்கெட் காலியானது இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.